அப்படிப்பட்ட ஒரு மனிதன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கின ஒரு மனிதன். மழை, அவர் சொன்னா மழை பெய்யும், அவர் சொன்னா மழை நிறுத்தப்படும். அவ்வளோ ஒரு அபிஷேகமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அவர் சமூகத்துல நிற்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள், ஹல்லேலூயா, கிரகிக்க முடியாத அற்புதங்கள். வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, ஒரு வார்த்தை சொன்னால் மழை பெய்கிறது, ஒரு வார்த்தை சொன்னால் மழை நின்று போகிறது. ஆனா அதே எலியா சமூகத்தின் விட்டு நின்று நீங்கி அந்த வனாந்திரத்துல யாரும் தெரியாம அந்த சூறை செடியில தனிமைக்கு போய் ஆண்டவரை தேடாம படுத்து உறங்கும் பொழுது பாருங்க, அங்கு அவரால் அந்த வாழ்க்கையே கசந்து போகிறது. அந்த சமூகத்தை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விடல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியா தான் சமூகத்தை விட்டு விட்டார். ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப, ஹல்லேலூயா, அவர் ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல பாருங்க, சுட சுட அப்பமும் தண்ணீரும் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் அவரை போஷித்து, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19:6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழல் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. ஒருவேளை எலியா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு போதும், ஆண்டவரே என்னால முடியாது. ஆனா எலியா he gave up. ஆனா God didn't give up on எலியா. ஹல்லேலூயா. எலியாவை மேல ஆண்டவர் அப்படியே விட்டு விடல. சாகரியா, சரி செத்து போ அப்படின்னு விடல. நீ அப்படியே படுத்து இருக்கிற, அப்படியே படுத்து உன் நாட்கள் வீணாய் போகட்டும், அப்படி ஆண்டவர் விடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை தட்டி தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தம் வருகிறது, நீங்கள் எழும்புவீர்கள் ஆனால், ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுக்கும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, ஹல்லேலூயா, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம எழும்பணும். ஹல்லேலூயா. இந்த 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிற அந்த போஜனத்தின் பலத்தினால் அவர் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹல்லேலூயா. போஜனம், அந்த அப்பம், அந்த தழலினால் சுடப்பட்ட அப்பம், அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அது கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 19ஆம் சங்கீதத்துல நம்ம 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. உங்க ஆத்துமா ஒருவேளை, உங்கள் உள்ளான மனிதன் ஒருவேளை பலனற்று குன்றி போய் காணப்படலாம். எனக்கு ஆவியே இல்லை, எனக்கு பலனே இல்லை, சரீரத்திலையும் அப்படியே சோர்வா இருக்கிறதுன்னு சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. உயிரற்று போய் இருக்கிறது போல, ஒரு பலனே இல்லாதது போல, சோர்வா இருக்கு, பைபிள் வாசிக்க முடியல, உட்கார முடியல, அப்படியே படுக்கையிலே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, போஜனத்தின் பலத்தினால் 40 நாள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பர்வதம் மட்டும், ஹல்லேலூயா, நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டும் வரைக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகும் வரைக்கும், ஹல்லேலூயா, நம்ம ஓடத்தக்க பலனை கொடுப்பது என்ன தெரியுமா? பலனை கொடுப்பது என்ன தெரியுமா? இந்த வசனம் மாத்திரமே. அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும், எங்க அம்மா சொல்லுகிறது, பைபிள் மட்டும் வாசிக்கலனா, பைபிள் மட்டும் நான் காலையில எழும்பி வாசிக்கலனா எனக்கு பலனே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு பலன், கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு பலன் அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மையிலே அது 100க்கு 100 உண்மை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
பார்க்கிறோம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசி போல இருக்கிறேன். நான் யாரும் எனக்கு கண்டுக்கல, யாரும் என்னிடத்துல பேசுகிறது இல்லை, யாருடைய அன்பும் எனக்கு இல்லை. நான் தனிமையா இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு நான் தனிமையா ஒன்றியா இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, சங்கீதக்காரர் 119 சங்கீதம் 54 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. ஒருவேளை தனிமையில இருக்கிறேன், யாரும் என்னை கண்டுக்கல, யாருடைய அன்பும் எனக்கு இல்லை, யாரிடத்துல நான் பேசுவது தெரியல. நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களுக்கு பலனை தருகிறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அது உங்களுக்கு பேரின்பமான அந்த சந்தோஷத்தை, ஹல்லேலூயா, நிரம்பி வழிகிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். இந்த இரவிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இரவிலும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம நிற்க போகிறோம். இந்த இரவிலும் நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய அந்த சோர்விலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே, இந்த சோர்வு, இந்த பலவீனம், இந்த ஆத்துமாவில் இருக்கிற தோய்வு, ஆண்டவரே, ஆவில இருக்கிற தோய்வு, என்னுடைய சரீரத்துல இருக்கிற தோய்வு எல்லாவற்றையும் நீக்கி அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தினது போல, ஹல்லேலூயா, சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, பரதேசியாய் தங்குகிற வீட்டுல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தானே எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா இடரல் இல்லை என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மன அழுத்தங்களிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபத்துல ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா வேதத்தை எடுக்க விடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, வேதத்தை வாசித்தாலும் ஒண்ணுமே புரியல, மண்டையில எதுவுமே ஏறல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்னுடைய சிந்தையை நான் ஒருமுகப்படுத்த முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க ஆண்டவரே அதுல தியானமா இருக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, பிசாசு எங்களுடைய ஆயுசு நாட்களை திருடிவிட முடியாது. பிசாசு எங்களுடைய நாட்களை ஆண்டவரே துக்க நாட்களாய் மாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதாக. எங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, படுத்திருந்த நாட்கள் போதும். கண்ணீர்ல ஆண்டவரே, சஞ்சலத்துல என்ன செய்வது, என்ன செய்வது, என்ன செய்வது, என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இருதயம் ஆண்டவரே அந்த கொந்தளித்தது போல, தத்தளித்தது போல இருந்த நாட்கள் போதும். ஆண்டவரே அப்பா, வேதத்தை எடுக்கவும் வாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சத்தை உண்டாக்குவீராக. கண்கள்ல ஒரு வெளிச்சம், இருதயத்துல ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அவர்களுடைய வீட்டுல ஒரு வெளிச்சம், அவங்களுடைய அறையில ஒரு வெளிச்சம், ரீபா ஷாகராபா லீதாராபா, எல்லா இருளின் வல்லமைகள் ஆண்டவரை தகர்த்தெறிந்து போகத்தக்கதாக உம்முடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில வீசுவதாக. அந்த டிப்ரெஷன் என்ற அந்த ஆவி, அந்த பிசாசின் கிரியையை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாவதாக, அவங்களுடைய முகத்துல ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. அந்த செத்து போன முகங்கள் பிரகாசமான முகங்களாய் மாறுவதாக. அந்த குன்றி போன அந்த வாழ்க்கை, அந்த குன்றி போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒருவேளை இடிந்து போன குடும்ப வாழ்க்கைகள் ஹல்லேலூயா துளிர் விட்டு எழும்புவதாக. ஆண்டவரே, பிசாசு அவங்களை முடக்க முடியாது. ஆண்டவரே, நீர் அவர்களை எழுப்புவீராக. இந்த இரவு ஜெபம் ஆண்டவரே ஒரு மகிமையின் இரவு ஜெபமாய், ஒரு ஆனந்தத்தின் இரவு ஜெபமாய், ஒரு சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிகிற இரவு ஜெபமாய் எங்களுக்கு அமைவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே.
கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் ஜப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே.